ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அறிவன் ஐஎஸ். இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா வந்துட்டு டிஎன்பிசி குரூப் 4 அப்ளிகேஷன் வந்து எப்படி வந்து அப்ளை பண்ணணுங்கிற வந்து ஃபுல் டீட்டெயில்ஸு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன், நான் வந்து அப்ளிகேஷன் வந்துட்டு மொபைலில் தான் நான் பண்ணேன். எனக்கு வந்து லேப்பை விட மொபைலில் வந்து ஈஸியாக இருக்குனாக்கா பண்ணேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் டிஎன்பிசி குரூப் 2ல நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, இப்போ இன்டர்நெட் சென்டரில் போய் நான் அப்ளை பண்ணியிருந்தேன் அப்படின்னு. எதுக்கு தேவையில்லாமல் நம்ம காசு வேஸ்ட் பண்ணிவிட்டு நம்மளால் மொபைல்லே வந்து நீங்கள் ஃபுல்லாக அப்ளை பண்ணிடலாம். நான் இந்த தடவை ஃபுல்லாக ஃபோட்டோ அப்லோட் பண்ண சைன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா மொபைலில் தான் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ ப்ளீஸ் நீங்கள் மொபைல்லே பண்ணிக்கலாம். இது வந்து இந்த வெப்சைட் வந்து இஸ் யூசர் ஃப்ரெண்ட்லி, ஸோ நோ இஷ்யூஸ். ஓகே, இந்த லிங்க் வந்து நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்பேன். நீங்கள் அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்க்கலாம். இது வந்து அப்ளை நவ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இந்த லிங்க்கில். அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா வந்துட்டு நீங்கள் என்னென்னலாம் உங்கள் டேஷ்போர்டில் நீங்கள் என்னென்ன எக்ஸாம்ஸ்க்குலாம் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னு வரும். அதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன், நீங்கள் டிஎன்பிசி எக்ஸாம்ஸ்க்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, குரூப் 2க்குலாம் அப்ளை பண்ணல, குரூப் 4க்கு தான் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஒன்று இருக்குங்க. நீங்கள் அதை வந்து ரெஜிஸ்டர் பண்ணி உங்களுக்குன்னு ஒரு லாகின் ஐடி பாஸ்வேர்டு வந்து க்ரியேட் பண்ணி வச்சுக்கணும். எப்படி இன்ஸ்டாகிராமில் நம்ம க்ரியேட் பண்ணுறோமோ அது மாதிரி வந்து உங்களுக்குன்னு ஒரு ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணிடுவீங்க. அந்த ப்ரொஃபைல்லேருந்து தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். கண்டிப்பாக ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாருமே ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். அது ₹100 பே பண்ண வேண்டியது இருக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி முடிச்சுட்டு இது வந்து ஸ்டெப்ஸ். ஓகேங்களா? அண்ட் எனக்கு வந்து இது பண்ணியிருக்கேன். இது வந்து எனக்கு டிஎன்பிசி குரூப் 4 வந்து பண்ணணுமான்னு கேட்குது. ஸோ அந்த டிஎன்பிசி குரூப் 4 வந்துட்டு நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது கரெக்டான இன்ஃபர்மேஷனை கொடுங்க. ஏன்னா நீங்கள் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனில் நீங்கள் என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்குறீங்களோ அந்த இன்ஃபர்மேஷன் முக்கால்வாசி வந்து அப்ளிகேஷனில் அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ நீங்கள் அதில் தப்பு பண்ணீங்க அப்படின்னாக்கா வந்துட்டு அப்ளிகேஷன் தப்பாயிரும். கரெக்டாக கொடுங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. டிஎன்பிசி குரூப் 4 அப்ளை பண்ணிங்கன்னா ஆமான்னு சொல்லி நீங்கள் சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா வந்துட்டு நீங்கள் ஓடிஆரில் கொடுத்த உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் வரும். அது கீழே வெரிஃபிகேஷன் பர்பஸ்க்காக நீங்கள் திரும்ப வந்து இதெல்லாம் வந்துட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ உங்கள் பேர், அது டேட் ஆஃப் பர்த் எல்லாமே கொடுத்துருங்க. அண்ட் எனக்கு வந்து என்னாச்சு அப்படின்னாக்கா வந்துட்டு என் ஃபாதரோட பர்த் பிளேஸ் ஆக்சுவலாக ஏற்கனவே கொடுத்துருந்தேன், அது வந்து சரியாக அப்டேட் ஆகாமல் இருந்திருக்கு. ஸோ வந்து அதனால வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து நான் எடிட் பண்ணியிருந்தேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் ஓடிஆரில் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் எதுவாக இருந்தாலும் எடிட் பண்ணிக்கலாம். இது வந்து உங்கள் 10th மார்க் ஷீட்டோட டேட்டா இருக்கலாம், இல்லை வந்துட்டு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பராக இருக்கலாம், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டாக இருக்கலாம், எது வேணால் மாற்றிக்கலாம். எனக்கு வந்து எங்கள் அப்பாவோட பிறந்த ஊர் வந்துட்டு அப்டேட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. அதுக்கு வந்து எங்கள் அப்பாவோட சர்டிஃபிகேட், அவரோட பர்த் சர்டிஃபிகேட் இருந்தாங்க. ஸோ நான் அப்லோட் பண்ணி சேவ் கண்டினியூ கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது கொடுத்து முடிச்சுட்டு தான் வந்து எனக்கு வந்து அப்ளிகேஷன் போகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ வந்து இது கொடுத்துட்டேன். ஸோ எனக்கு வந்து எதுவாக இருந்தாலுங்க நீங்கள் வந்து அந்த அப்ளிகேஷனை வந்து திடீர்னு வந்து க்ளோஸ் பண்ணிட்டு கூட வெளியே வந்துக்கலாம். என்ன அப்படின்னாக்கா வந்து உங்கள் ஸ்டேட்டஸ் பெண்டிங்னு இருக்கும், வியூ அண்ட் எடிட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் எத்தனை தடவை வேணால் நம்ம வந்து வெளியே போயிட்டு வந்துட்டு இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்ளிகேஷனை வந்துட்டு ஃபில் பண்ணிக்கலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அப்ளிகேஷனை கொடுத்தக்கப்புறம் வந்துட்டு உங்களால் எடிட் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ வந்து இது வந்து அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஓகே, ஸோ எனக்கு வந்து இந்த பிரச்சனை இருந்துச்சு, நான் ஓடிஆரில் போய் எடிட் பண்ணிவிட்டு வந்துட்டேன். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் திரும்ப வந்து உங்கள் ஃபோன் நம்பர், மெயில் ஐடி அதெல்லாம் கொடுத்து நீங்கள் சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னாக்கா இது வந்து நீங்கள் கொடுத்த இன்ஃபர்மேஷன் கரெக்டானு கொடுவாங்க. ஆம் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிஎஸ்டிஎம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, டிஎன்பிசி குரூப் 4க்கு நீ 10th வரைக்கும் தமிழ் மீடியமில் படித்திருக்க வேண்டும். ஓகேங்களா? ஸோ குரூப் 2க்கு தான் வந்து நீங்கள் காலேஜ் வரைக்கும் படிச்சிடணும். டிஎன்பிசி குரூப் 4க்கு 10th வரைக்கும் படித்தா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுக்கும் வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. அதுக்கான ஒரு சர்டிஃபிகேட் மாதிரி கொடுத்துருப்பாங்க நோட்டிஃபிகேஷனில். நீங்கள் அதை பிரிண்ட் எடுத்து உங்கள் ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் யார்ட்டோ கிட்ட வந்து சைன் வாங்குற மாதிரி இருக்கும். எனக்கு வந்து நோ தான் கொடுக்கணும். ஸோ நான் நோ கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்கா அந்த சும்மா இந்த மிசெல்னியஸ் இதோ நீங்கள் உங்களுக்கு கிரிமினல் கேஸ் இருக்கா, நீங்கள் ஒரு விடோவா, நீங்கள் ஒரு சர்வீஸ் வேணாம், அதுக்கெலாம் வந்து இருக்குது ஆமாம் இல்லை கொடுத்துக்கோங்க. போன தடவை குரூப் 2ல கன்ஃபியூஸ் ஆனது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த விஷன் ஸ்டாண்டர்ட்ஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் பவர் கிளாஸ் போட்டிருப்பீங்க இல்லைங்களா, அந்த பவர் கிளாஸ் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து யூ ஆர் அ ஃபிட் பர்சன். ஓகே, பவர் கிளாஸ் போடுறது வந்து லோ விஷனோ இல்லை வந்துட்டு இதுவோ கிடையாது. லோ விஷன் அப்படிங்கிறது வேறு, பவர் கிளாஸுங்கிறது வேறு. நீங்கள் பவர் கிளாஸ் தான் போட்டிருக்கீங்க அப்படின்னாக்கா வந்து நீங்கள் விஷன் ஸ்டாண்டர்ட் உங்களுக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு கம்ப்யூட்டர் குவாலிஃபிகேஷன், அதாவது நீங்கள் இந்த ஷார்ட்
ஹேண்டு, டைப் ரைட்டிங் அதெல்லாம் கொடுத்துருந்தீங்கன்னா தயவு செஞ்சு எஸ்ன்னு கொடுங்க. உங்களுக்கு சர்டிஃபிகேட் இருக்கோ இல்லையோ இப்போதைக்கு எஸ் கொடுத்துக்கோங்க. சர்டிஃபிகேட் வந்தக்கப்புறம் கூட வந்து ஆனால் அதுக்கு நம்பர் கேட்கும்னு நினைக்கிறேன் மேபி அது வேணால். பட் சர்டிஃபிகேட் இருந்தால் வந்து ஆம் அப்படின்னு வந்து கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து இந்த டிஎன்பிசி குரூப் 4 மட்டும் இது கேட்டிருந்தாங்க. ப்ரிஃபரன்ஷியல் எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ், ஏதாவது நீங்கள் ஸ்டோர் அக்கௌண்ட்ஸில் வந்துட்டு உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எஸ் இருந்துச்சு அப்படின்னாக்கா நீங்கள் வந்து மெயின்டெனன்ஸ்க்கு ஆம் கொடுத்துட்டு நீங்கள் சேவ் அண்ட் கண்டினியூ கொடுக்கணும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்துட்டு எக்ஸாமினேஷனோட வந்துட்டு எக்ஸாம் சென்டர். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து உங்கள் ஊரை வந்து போட்டுக்கோங்க. அந்த ஊர்லேயே எந்த இது இடம் வேணும்னு சொல்லி செலக்ட் பண்ணிக்கோங்க. நேம் ஆஃப் த எக்ஸாம் டிஸ்ட்ரிக்ட் 2 அப்படின்னாக்கா இது வந்து ஒரு ப்ரிஃபரன்ஸ் தான். ஓகேங்களா. ஸோ நீங்கள் வேறு ஊர் வந்து கொடுக்கணும். ஓகே. ப்ரிஃபரன்ஸ் 1 அப்படிங்கிறது உங்கள் ஊரை கொடுங்க. ப்ரிஃபரன்ஸ் 2 அப்படிங்கிறது ஊருக்கு பக்கத்தில் இருக்க ஊர் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து சப்ஜெக்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க. இது வந்து எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் இருக்கும். ஒரே ஒரு பேப்பர் தான். அதில் கண்டிப்பாக கட்டாய தமிழ் தகுதி தேர்வு மற்றும் மதிப்பீட்டு தேர்வு இருக்கும். அதாவது ஜென்ரல் தமிழ் அதை வந்து தமிழ் தகுதி தேர்வுங்கிறாங்க. அது அந்த மார்க்கை வந்து அவங்க வந்து எடுத்துக்குவாங்க. அதுதான் இன்னும் சொல்லியிருக்காங்க. குரூப் 2ல் வந்து பார்த்தாக்கா இட்ஸ் ஜஸ்ட் குவாலிஃபிகேஷன் பேப்பர். அந்த மார்க் எடுத்துக்க மாட்டாங்க. பட் இதில் வந்து அந்த மார்க் எடுத்துக்குவாங்க. பார்ட் பியில் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ், ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி டெஸ்ட் இருக்கும். குரூப் 2 ப்ரிலிம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் கிடையாது. கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ஓகேங்களா. அண்ட் ஃபீ கன்செஷன், எனக்கு ஃபீ கன்செஷன் இருக்குது. பீப்புள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீ ஒரு எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டு. பிசி அப்படின்னாக்கா வந்து பிசிக்கு 3 டைம்ஸ் வந்து ஃபீ கன்செஷன் இருக்குது. அந்த நீங்கள் ஒரு எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்னா உங்களுக்கு ஃபீ கன்செஷன் இருக்குது. ஃபீ கன்செஷன் இருக்கா இல்லையான்னு ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அப்ளிகேஷனை வந்து பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து நீங்கள் எல்லாத்தையும் கொடுத்து நான் இது சொல்லலையோ சாரி. இதுக்கெல்லாம் முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா வந்துட்டு அதாவது இதுக்கு முன்னாடி இந்த குவாலிஃபிகேஷனுக்கு முன்னாடி என்ன வரும்னாக்கா எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் சொல்லி வரும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது சாரி ஸ்க்ரீன்ஷாட்டில் மிஸ் பண்ணிட்டேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டு உங்கள் 10th 12th பிஜி, அதாவது டிஎன்பிசி குரூப் 4க்கு நீங்கள் 10th குவாலிஃபிகேஷனாக இருந்தால் போதும். உங்கள் வயசு 18 அதுக்குன்னு நீங்கள் காலேஜ் முடிச்சுட்டு இது 10th தான் போகுதுன்னு சொல்லி 10th மட்டும் அப்ளை பண்ணக்கூடாது. எந்த ஒரு எக்ஸாமாக இருந்தாலும் அது என்ன ஒரு குவாலிஃபிகேஷனாக இருந்தாலும் நீங்கள் எது வரைக்கும் படிச்சிருக்கீங்களோ அது வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணணும். ஓகேங்களா. ஸோ நீங்கள் ஒரு கிராஜுவேட் அப்படின்னாக்கா 10th 12th காலேஜ் எல்லாத்தையுமே வந்து அப்ளை பண்ணுங்கள். அப்புறம் வந்து 10th மார்க் ஷீட்டோட சீரியல் நம்பர் அப்படிங்கிறது வேறு, உங்கள் எக்ஸாமினேஷன் நம்பருங்கிறது வேறு. ஓகேங்களா. எப்போவுமே இந்த ரிசல்ட் ஆஃப் இதுன்னு இருக்கும் பார்த்தீங்களா, அது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்கள் ரெஜிஸ்டர் நம்பருக்கு பக்கத்தில் இருக்கும். எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா அந்த டிஎம்ஆர் கோட் அண்ட் டேட்னு ஒன்று இருக்கும். ஓகேங்களா. ஸோ அந்த டேட்டு தான் உங்கள் ரிசல்ட் டேட்டு. அண்ட் தென் சர்டிஃபிகேட் சீரியல் நம்பர் அப்படிங்கிறது மேலேயே இருக்கும். ஓகேங்களா. ஸோ டாப்பில் இருக்கிறது சீரியல் சர்டிஃபிகேட் நம்பர். அண்ட் தென் ரிசல்ட் டேட் அப்படிங்கிறது டிஎம்ஆர் கோட் பக்கத்தில் இருக்குது. ஓகேங்களா. ஸோ அது டிகிரி சர்டிஃபிகேட் நம்பர் அப்படிங்கிறது நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி சர்டிஃபிகேட் நீங்கள் பின்னாடி திரும்பி பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் இருக்கும். அது நெக்ஸ்ட் உங்களுக்கு டிகிரி சர்டிஃபிகேட்னா ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட்டை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ரொம்ப முக்கியங்க. நீங்கள் வந்து ஓடிஆரில் என்ன கொடுத்துருக்கீங்களோ அதே தான் நீங்கள் கொடுக்கணும். அதில் ஒரு சின்ன இப்போ நான் வந்து என்னோடய நேமில் எஸ்ஹெச்னு இருக்கிறதுல வந்து தெரியாமல் ஹெச் எடுத்து ஏ மட்டும் கொடுத்தேன் அப்படின்னாக்கா என்னோடய அப்ளிகேஷன் சப்மிட் ஆகாது. ஓகேங்களா. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து நீங்கள் பண்ணணும். அதுக்கப்புறம் எல்லாமே பண்ணக்கப்புறம் வந்து இது வந்து ஒரு இது மாதிரி வருங்க. உங்கள் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக வரும். நீங்கள் இப்போ வேணுன்னா கூட இதை வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஏதாவது எடிட் பண்ணால் கூட எடிட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னாக்கா வந்து சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துக்கலாம். எப்போ வந்து உங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் ஆயிடுச்சுன்னா இது மாதிரி ஒரு இமேஜ் வந்தால் தான் சப்மிட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இது சப்மிட் ஆயிடுச்சுன்னா வந்து யுவர் அப்ளிகேஷனை சப்மிட்டுங்க. சில பேருக்கு வந்து எனக்குலாம் மெயில் வந்து இன்னும் வரல. ஓகேங்களா. சில பேருக்கு வந்து ஒரு நாள் கழிச்சு வருது, சில பேர் 2 நாள் கழிச்சு வருது. பட் வரும். ஆனால் அப்ளிகேஷன் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னாக்கா நீங்கள் சப்மிட் ஆகின மெயில் வந்துச்சா வரலையான்றது கவலைப்பட தேவையில்லை. ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபோட்டோ சொல்ல மறந்துட்டேனா, இதுக்கு முன்னாடி வந்து ஃபோட்டோ வரும். அந்த தயவு செஞ்சு ஃபோட்டோ வந்து குரூப் 2 மாதிரி தப்பு பண்ணாதீங்க ப்ளீஸ். ஃபோட்டோ இது வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்கள் ஃபேஸ், அதாவது உங்கள் ஃபேஸ் மட்டும் நல்லா கிளியராக உங்களுக்கு பின்னாடி ஒயிட் பேக்ரவுண்ட் இருக்கணும். இட் இஸ் மஸ்ட். அண்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது மனசாட்சி இல்லாமல் வந்து இன்னிலேருந்து போட்டிருக்காங்க. ஃபோட்டோ வந்து இன்னிலேருந்து எடுத்த ஃபோட்டோவாக இருக்கணுமாமா. இது என்ன அநியாயமாக இருப்பாங்க. குரூப் 2க்கு தான் நம்ம புதுசாக எடுத்தாலும் எடுத்துருப்போம். திரும்ப இதுக்காக போய் எடுக்க முடியாது. முடிஞ்சால் வந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னாக்கா என் குரூப் 2 ஃபோட்டோ வந்துட்டு நான் இப்போ தான் லேட்டஸ்ட்டாக எடுத்தேன். ஸோ டேட் மட்டும் கொஞ்சம் எடிட் பண்ணி போட்டுட்டேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபோட்டோவில் உங்கள் ஃபேஸு ஒயிட் பேக்ரவுண்டில் இருக்கணும். உங்கள் ஃபோட்டோக்கு கீழே உங்கள் நேம், அந்த ஃபோட்டோ எடுத்து டேட் இருக்கணும். இந்த ஒரு ட்ரிக்கு சொல்கிறேன். குரூப் 2க்கு தான் நம்ம எடுத்திருப்போம். அந்த டேட்டை மட்டும் கொஞ்சம் மாற்றிக்கோங்க. ஏன்னா போய் ஒவ்வொரு மாதத்துக்கும் நம்மளால் எடுக்க முடியாது. ரீசன்ட் ஃபோட்டோவாக தான் நம்ம எடுத்திருப்போம். குரூப் 2க்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னாக்கா, குரூப் 4 தான் நான் புதுசாக எடுக்கிறேன்னாக்கா அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் புதுசாக வந்து ஃபோட்டோ எடுத்து உங்கள் ஸ்டுடியோலேயே சொன்னீங்க அப்படின்னாக்கா உங்கள் பேரு கீழே உங்கள் நேம் அண்ட்
டேட்டு போட்டு தான் வந்து அப்லோட் பண்ணணும். ப்ளீஸ் அதை வந்து மறந்துடாதீங்க. ஃபோட்டோ கீழே உங்கள் நேமும் டேட்டும் இருக்கணும். சிக்னேச்சர் பிரச்சனை கிடையாது. ஸோ போன தடவை நம்ம தப்பு பண்ணதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். இன்னும் வந்து ஏதாவது இது இருந்துச்சுன்னா கேளுங்க. அண்ட் தென் அப்புறம் வந்து பேமெண்ட்டில் எஸ்பிஐ கார்டு சீக்கிரமாக வருதுன்னு சொன்னால், அதுக்காக எஸ்பிஐலாம் அக்கௌண்ட் இருக்க முடியாது. நீங்கள் பண்ணுங்கள், வித்தின் 24 ஹவர்ஸில் உங்களுக்கு பேமெண்ட் வந்துடும். அண்ட் தேங்க்ஸ் லாட் ஃபார் வாட்சிங் வீடியோ பீப்புள். அண்ட் ஃபோட்டோ அண்ட் தென் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் மட்டும் வந்து ரொம்ப கரெக்டாக பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ. All the very best people. Bye bye.